ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே கிளம்பிட்டு நிற்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தக்கலை கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் நம்மளுடைய உறவுகளில் ஒரு ஆள் வந்து குழந்தை பிரசவிச்சிருக்கு பார்த்துருங்க. அங்கே தான் போக போகிறோம். அந்த குழந்தைய பார்க்க நம்ம ரெடி ஆகிட்டோம். சரி, அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரியா? பொதுவாக நம்ம ஆஸ்பத்திரின்னு கிளம்புனாலே நம்ம வீட்டிலேருந்து எதாவது சாப்பிட்டுட்டு கிளம்பணும் பார்த்துருங்க. அங்கே ஆஸ்பத்திரியில் போனோன்னா அங்கே உள்ள அந்த மருந்து ஸ்மெல் எல்லாம் வரும்போது நமக்கு அங்கேருந்து எதுவுமே சாப்பிடணும் உள்ள அந்த நினைப்புகளே வராது. அங்கே உள்ளவங்க நல்லா விசாரிச்சுட்டு என்ன பண்ணலான்னு தான் அந்த நினப்பு தான் வந்துகிட்டே இருக்கும் பார்த்துருங்க. அங்கே உள்ள சுச்சுவேஷன் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு அங்கேருந்து சாப்பிடணும்னு எதுவுமே தோணாது பார்த்துடுங்க. அதனால வீட்டிலேருந்து நல்லா சாப்பிட்டுட்டு கிளம்புனேன். சரி, புதுசாக பிறந்துட்டு குழந்தைய பார்க்க போகும்போது ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் சரி, வீட்டில் போனாலும் சரி, ஒட்டு உடுப்புன்னு சொல்லுவாங்க. சின்ன பாப்பாக்கள் அணிகிற ஒட்டு உடுப்பு வாங்குவாங்க. அதுக்கு தான் நாங்கள் வாங்க போகிறோம். இப்போ நம்ம போயிட்டு இடத்த பார்த்திங்கன்னா, நம்ம மேட்டுக்கடையில் தான் இருக்கிறோம் பார்த்துங்க. மேட்டுக்கடையில் வல்ல சைடில் ஒரு திருமண மண்டபத்தில் வந்து ரேட்டு கம்மியாக தெரிஞ்சு விற்பாங்க பார்த்துடுங்க. இப்போ பிறந்து எழுதுதான் மிக்சர்னா இது வரும். இந்த மாடலு இது 50 ரூபா. இதில் வேறு இருக்கா? வேறு பீஸ் இருக்கா? ரெண்டும் தான் இருக்கா? ஓகே, போட்டனே. ஆமாம், வேறு கலரில் ஒரு 5 பீஸ் தாங்க. 5 பீஸ் தாங்க. ஒரு கலரு, ஒவ்வொரு கலர்லையும் 5 கலர். சரி, பிறகு குழந்தைகளுக்கு தானே முதல்ல கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இனி ஒரு நாள் வாரம் அடுத்து. இங்கே வந்து பார்த்திங்கன்னா குறைந்த விலையில் தான் சாதனங்கள் எல்லாம் இருக்குது. 45 ரூபாயிலேருந்து தொடங்கி மேலே ரேட்டோடையும் நிறைய சாதனங்கள் இருக்குது. இந்த முதுகு ஜோடியது, அப்புறம் பிளாஸ்டிக் பொருட்கள், மிக்சரு, அப்படி சோப்பு, சீப்பு, கண்ணாடி முதல்ல, ஸ்க்ரூ ட்ரைவரு, கேஸ் லைட்டரு, ஸ்பூனு, அப்படி இப்படி நிறைய திங்ஸ் வந்து வீட்டு உபயோக பொருட்கள் நிறைய இருந்தது. சரிம்மா, இனிமேல் ஒரு நாள் போய் பார்க்கலாம். சின்ன குழந்தைகளை போய் பார்க்க ஆஸ்பத்திரி போகும்போது பேபி செட்டுன்னு வாங்கிட்டு போவோம். இல்லைன்னா என்ன செய்யலாம், இப்படி ஒட்டு உறுப்புகளை தான் முதல்ல வாங்கிட்டு போவோம். அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிஞ்ச உறவுகள்னா, இது ஒரு ஃபாலோவர்ஸும் கூட, என்னுடைய ஃபாலோவர்ஸும் சப்ஸ்கிரைபரும் கூட. இவங்க வந்து கொஞ்சம் ஏழ்மையானவங்க தான், ரொம்ப காசு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் அவங்க வந்து ரொம்ப அன்பாக பேசுவாங்க. அதனால நானும் என்ன செய்துட்டேன், சரி பார்க்க போனேன். இப்போ நம்ம தக்கலையில் அரசு மருத்துவமனைக்கு வந்துட்டோம் பார்த்துடுங்க. சரிங்க, நம்ம இப்போ வந்து மருத்துவமனைக்கு உள்ளாடி போய் அந்த குழந்தைய வந்து கவனிக்கிறோம். கவனிச்சுட்டு வெளியில் வர வேண்டியதுதான். பார்த்திங்களா, மருத்துவமனை தக்கலை தலைமை அரசு மருத்துவமனை தான் இது. அதுவே உள்ளாடி போகலாம். இப்போ சரி, குழந்தைய வீடியோ எடுக்கட்டான்னு சொல்லி கேட்டு பார்த்தேன் அவங்கள்ட்ட. அவங்க என்னதை விரும்பல, மனசு அவங்களுக்கு அதை விரும்பலை, அவங்க விருப்பம். அப்புறமா சரிங்க, குழந்தையெல்லாம் பார்த்துட்டு சந்தோஷம். ஆனால் குழந்த கொஞ்சம் எடை கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு, ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. அப்புறமா வீட்டுக்கு கிளம்பிட்டோம் பார்த்துங்க. தக்கலையிலேருந்து இந்த பத்மநாதபுரம் வழியாக வரும்போது இந்த குருசடி அமைந்துள்ளது. இந்த குருசடியில் வந்து பார்த்திங்களா, செபஸ்தியார் குருசடி. இதில் வந்து அற்புதங்கள் நிறைய நடக்கும். பல பேருக்கு இந்த நோய்கள் எல்லாம் குணமடையும் பார்த்துடுங்க. அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம் பார்த்துடுங்க. சாயங்காலம் ஆனதால் சூரிய வெளிச்சம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் மங்கலாக தெரியுது. சரிங்க, ஒரு வகையில் சந்தோஷம். நம்முடைய ஃபாலோவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் அவங்களுக்கு நம்ம போனது ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு. அவங்க கொஞ்சம் பலவீனமாக இருந்தாங்க. தொடக்க நாட்களில் ரொம்ப கஷ்டமாக தான் இருப்பாங்க. மற்றும் இன்னொரு புதிய வீடியோவில் நம்ம சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோலை செல்வி.